ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திதிக்கு தங்கம் வாங்க எப்படி மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்ஷய திதி 45 டேஸ் தான் இருக்குது. அதுக்கான மணி சேவிங் சேலஞ்சு நம்ம இப்போ பார்க்கலாம். அக்ஷய திதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கம், வெள்ளி, பச்சரிசி, கல்லுப்பு, மஞ்சள், நவதானியம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு தங்கம் குறையாமல் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தங்கம் வாங்குகிறோம். அதே மாதிரி தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்கலாம். இல்லை ரெண்டுமே எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க இந்த பச்சரிசி, கல்லுப்பு, மஞ்சள், நவதானியம் இதில் ஏதாவது நீங்கள் வாங்கி சாமிக்கு வச்சு அன்றைக்கி படைச்சிக்கோங்க. ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம மணி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான கோலை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எதுக்காக மணி சேவ் பண்ண போகிறோம்? கோல்டு வாங்குறதுக்கு. ஸோ அப்போ நம்ம கோல்டு வாங்குறதுக்காக இந்த பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வேறு எந்த ஒரு செலவுக்குமே எடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம கோல் செட் பண்ணிக்கிறோம். நான் சொல்கிற அமௌண்ட்டு தான் டெய்லி சேவ் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களால் எந்த அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஆனால் டெய்லி கண்டிப்பாக மணியை சேவ் பண்ணுங்கள். இது ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சேவ் பண்ணுற மாதிரி மெத்தடில் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9,000 நம்ம சேவ் பண்ண போகிறோம். 9,000 எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோ நான் எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் 8,230 ரூபா இருக்குது. 8,230 ரூபா தானே கோல்டு ரேட்டு. நம்ம எதுக்கு 9,000 சேமிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு காயின் வாங்கினா நமக்கு மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி வரும். ஸோ இதுக்காக நம்ம சேர்த்து தான் அமௌண்ட் சேவ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை நீங்கள் கோல்டு ஜுவல்லாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவே மணி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 10,000க்கு மேலே போகலாம். அதில் பார்த்தீங்க உங்களை மேக்கிங் சார்ஜஸ் அதிகமாக வரும் இல்லையா? ஸோ அதனால் மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி 1 கிராமோட ரேட் நம்ம அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஜுவல்லரி எடுக்க முடியும். ஸோ காயினுங்கிறதுனால நான் 9,000 போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். அதனால தான் நமக்கு அதிகமாக சேவ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ சேவ் பண்ணலாம். 9,000 நம்ம ரவுண்ட் அப் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். எந்த மெத்தடில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 9,000 சேமிக்கணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் 200 ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி சேலரி நாங்கள் வீக்லி நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். வாரம் ஒரு நாள் நாங்கள் சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 45 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வாரம் 3 நாள் வரும். அப்போ 6 வாரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ 200 × 7 போட்டிங்க உங்களுக்குன்னா ஒரு வாரத்துக்கு 1,400 ரூபா வருது. அப்போ 6 வாரத்துக்கு 8,400 ரூபா வருது. பேலன்ஸ் இருக்க 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா. ஸோ 9,000 நமக்கு ரவுண்டாக நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதுவே மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,500 ரூபா இந்த மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் நீங்கள் சேவ் பண்ணணும். இந்த அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 200 ரூபா டெய்லி எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். உங்களால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு நீங்கள் என்னோட பேக் சைடில் இருந்து என்னை மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது ரொம்பவே என்னை தூண்டி விடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.